லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அச்சோ, இதுல ஏதோ தப்பு இருக்கு. ஆதிரா மேடம் இப்படியெல்லாம் பண்றவங்க கிடையாது. இந்த எஸ்ஐ ஏகாம்பரம் ஆல்ரெடி மோசமான ஆளு. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இப்போ என்ன பண்றது? இருக்கிற வேகத்தை பார்த்தா எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி மேடத்துக்குள்ள தள்ளுவாங்க போல இருக்கு. உடனே பாஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லுவோம். ஐயோ, பாஸ் இதுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவர் இப்போ வந்தா தானே ஆதிராவை காப்பாற்ற முடியும். அன்னைக்குமா அவர் ரூம்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம். ஐயோ, பாஸ் இல்லையே. ஐயோ, ஆதிரா வர ஆபத்தில் இருக்காங்களே. இப்போ என்ன பண்றது? பாஸ் எங்க போனாரு? சரி, இங்க பக்கத்துல தான் இருப்பாரு. தேடி பார்ப்போம். சின்ன காயமா போச்சு. இன்னும் பெரிய அடியா இருந்திருந்தா என் பக்கத்துல இருந்து கவனிச்சிருப்பல ஆதிரா. அடுத்த தடவை உனக்காக உடம்பெல்லாம் வெட்டு குத்து வாங்கிட்டு படுக்க போறேன். எங்க தேடியும் காணோமே. இவர் எங்க போனாருன்னே தெரியலையே. எங்க இருக்காரோ? பாஸ் இங்க இருக்காரு. இங்க என்ன பண்றாரு? இதோ வரேன். பாஸ், பாஸ், பாஸ். அடச்சி, எதுக்குடா என் கனவு கலைச்ச? அதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க உங்க கனவை ஒரேடி அழிச்சிடுவாங்க போல இருக்கே. டேய், என்னடா உளறிட்டு இருக்க? உங்க ஆளு அதான் அந்த ஆதிராவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. டேய், என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமா, எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க? அதை ஏன் கேக்குறீங்க? போதைப் பொருள் வச்சிருந்தாங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களா? டேய், சான்ஸே இல்லடா. டேய், ஆதிரா தேவதடா. தேவதை தப்பு செய்யுமா? பாபே, இதுல ஏதோ குழப்பம் இருக்குடா. ஐயோ பாஸ், இங்கே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அதுக்குள்ள போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு ஆதிரா உள்ள தள்ளுவாங்க போல இருக்கு. பாபே, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஆமா, ஆதிராவை எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? நம்ம ஏரியா ஸ்டேஷன்ல தான் பாஸ். சரி வா. சுபத்ரா, சுபத்ரா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. ஆதிரா எங்கம்மா? வெளியில போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். வெளியே எங்கேயோ போயிருக்காமா, வந்துருவாமா. சுபத்ரா. வா சுமதி. சுபத்ரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதிராவை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. நீ என்ன சொல்ற? ஆமா சுபத்ரா, போலீஸ் ஆதிராவை இப்பதான் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு தான் உடனே சொல்லலான்னு ஓடி வந்தேன். ஐயோ அம்மா, ஐயோ பாவம் ஆதிரா. அவன் என்ன தப்பு செஞ்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, அவளை எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போகுது?
ஆதிரா போதைப் பொருள் வச்சிருந்தா. போதை பொருளா? நீங்க சொல்றது உண்மையா? சத்தியம். சுமதி உளறிட்டு இருக்காத. ஆதிரா அந்த தப்பெல்லாம் பண்ணவே மாட்டா. நீ ஏதோ தப்ப பாத்துட்டு வந்து சொல்ற. சுபத்ரா, நான் போய் சொல்லுவேனா? போலீஸ் ஆதிராவை புடிச்சு அவ கட்டப்பையில இருந்து போதைப் பொருள் எடுத்ததை என் கண்ணால பார்த்தேன். என் பேத்தி அப்படி பண்ண மாட்டா. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அம்மா, அத பார்த்த சாட்சியே இருக்கே, நம்பித்தான் ஆகணும். இப்ப ஆதிரா எங்க? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. இந்த ஊர்ல சாரதாமாக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அத ஆதிரா கெடுத்துருவா போல இருக்கு. நான் வரேன். அம்மா. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? என் பேத்திய காப்பாத்து. ஆமா, பண்ற தப்பெல்லாம் அவ செய்வா, கடவுள் வந்து காப்பாத்துவார். என்ன பேசுற அகல்யா? அப்ப ஆதிரா தப்பு செஞ்சிருக்கான்னு சொல்றியா? பின்ன இல்லங்கிறியா? போலீஸ்க்கு வேற வேலை இல்லையா இவளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு? ஆதிரா நிச்சயமா போதைப் பொருள் வச்சிருந்திருப்பா. வெக்க கேடு, ஒரு போலீஸ்காரன் கொண்டாட்டி போதைப் பொருள் கடத்துறதா? ஐயோ, வெளியில தெரிஞ்சா என் மானமே போகுது. இந்த ஆதிராக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்ப அவளுக்கு என்ன குறைச்சல்னு போதைப் பொருள் விற்க கிளம்பிட்டா. ஏய் சரண்யா, வாய மூடு. யாரு போதைப் பொருள் விக்கிறா? ஆதிராவா? வாய்ப்பு கிடைச்சா என்ன வேணா பேசுவியா? அவ வித்தத நீ பாத்தியா? அதான் சுமதி அக்காவே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே. சொல்லிட்டா அது அப்படியே உண்மையாயிடுமா? ஆதிரா மேல வீண் பழி போட்ட நான் கழுகிடம் பாத்துக்க. என்ன சுபத்ரா, தப்பு செஞ்ச அவளை விட்டுட்டு சரண்யா மேல பாயிர? போலீஸ் கையும் களவுமா ஆதிராவை பிடிச்சிட்டு போனதை ஒருத்தி பாத்துட்டு வந்து சொல்றா. அத கேட்ட பிறகும் நீ அவளுக்கே இல்ல ஒத்து ஊதுற? புரியாம பேசாத அகல்யா. நம்ம ஆதிரா போதைப் பொருள் கடத்தினாங்கறத உன்னால நம்ப முடியுதா? இல்ல இதுக்கு முன்னாடிதான் அவ அப்படி செஞ்சிருக்காளா? உனக்கு அவ மேல இருக்கிற கோபத்துல அவளை பத்தி யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்குவியா? அவளே புருஷனை இழந்து தான் தாலிய பறி கொடுத்துட்டு நடப்பணமா சுத்திட்டு இருக்கா. வாய்ப்பு கிடைச்சிருச்சேன்னு அவ மேல மண்ணலி போடுறது பாவம் பாத்துக்க. அப்போ நடந்ததெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றியா? ஆதிராவோட பையில போதைப் பொருள் இருந்தது பொய்ன்னு சொல்றியா? அப்படியே இருந்தாலும் அத ஆதிரா செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்றேன். இதுல ஏதோ சதி இருக்கு. ஆதிரா மேல பழி போடுறதுக்காக யாரோ இந்த கேவலத்தை செஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இது யாரோட வேலை? அவங்களோட நோக்கம் நிறைவேறதுக்குள்ள நம்ம இந்த சதி வேலையில இருந்து ஆதிராவை காப்பாத்தி ஆகணுமே. அம்மா, இப்ப என்ன பண்றது? என்னங்க இங்க உட்காந்துருக்கீங்க? நீங்களாம் இங்க வரலாமா? பாக்குறதுக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கு தெரியுமா? என்னங்க நடந்துச்சு? ஏதோ போதைப் பொருள் கடத்துனீங்கன்னு போலீஸ் சொல்றாங்களா? யாரை பார்த்து என்ன சொல்றதுன்னு விவஸ்தை வேணா? ஏங்க, நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு அந்த சாமியை வந்து சொன்னால் நான் நம்ப மாட்டேங்க. ஏய், யாரா நீ அக்யூஸ்ட பேசிட்டு இருக்க? சார், யார் சார் அக்யூஸ்ட்? இவங்களா? தப்பா சொல்லாதீங்க சார். இவங்க மனசால கூட தப்பு செய்ய மாட்டாங்க சார். இவங்க முகத்தை கொஞ்சம் பாருங்க சார். தப்பு செய்யறவங்க கூட இவங்க முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடுவான் சார். ஏய், இப்ப எதுக்கு நீ அந்த பொண்ணுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற? நீ யாரு? எதுக்கு நீங்க வந்திருக்க? சார், நானா வரல சார். நீங்க தான் வர வச்சிட்டீங்க. சார், எதுக்கு சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஏன் அவசியம் சொல்லணுமா?
அவங்க போதை பொருள் வச்சிருந்தாங்க, அதான் அரெஸ்ட் பண்ண. போதுமா? சார், இவங்க தான் போதைப் பொருள் கடத்தினாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா சார்? அவங்க வச்சிருந்த பைக்குள்ள இருந்து தான் நான் பொட்டலத்தை எடுத்தேன். சார், அவங்க பைக்குள்ள பொட்டலம் இருந்தா அது அவங்க செஞ்சாங்கன்னு ஆயிடுமா? பாருங்க, இப்ப அந்த பொட்டலம் உங்க டேபிள்ல கூட தான் இருக்கு. அதுக்காக நீங்க தான் போதைப் பொருள் கடத்துறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏய், என்னடா வாய் நீளுது? ஐயோ சார், நான் நியாயத்தை சொன்னேன் சார். இத பாருங்க, அந்த போதைப் பொருள் ஆதிரா கடத்தல. அப்புறம் எப்படி பொட்டலம் அந்த பைக்குள்ள வந்துச்சு? சார், அதை நான் தான் வச்சேன். ஏய், என்னடா உளர்ற? சார், நான் தெளிவா சொல்றேன் சார். நான் போதைப் பொருள் எடுத்துட்டு சைதாப்பேட்டை போறதுக்காக வந்துட்டு இருந்தேன். வர வழியில போலீஸ்காரங்க செக் பண்றதா கேள்விப்பட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பார்த்தா ஆதிரா பையோட வந்துட்டு இருந்தாங்க. அப்போ போலீஸ் லேடிஸ் பையை செக் பண்ண மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி பொட்டலத்தை அவங்க பையில போட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இவங்களை அந்த இடத்துலயே காணோம். இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க விஷயம் தெரியாம ஆளை மாத்தி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு. அதான் என்னால யாரும் கஷ்டப்பட வேணான்னு நானே நேர்ல வந்தேன். போய் ஆதிரா தான் போதைப் பொருள் கடத்தினாங்க, நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். நீ கிளம்பு. சார், கட்டுனது நான் தான் ஒத்துக்கிறேன். நீங்க என்னைய விட்டு அந்த அப்பாவை தான் கடத்தினாங்கன்னு சொல்றீங்க. சார், இத பாருங்க, இந்த பொட்டலம் என்னோட தான். நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். அவங்கள வெளியே விடுங்க சார். பாஸ், என்ன பண்றீங்க? டேய் சுமாரா. சார், எனக்கு இது தொழில். என் மேல கேஸ் போடுங்க. அனாவசியமா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். அந்த பொட்டலத்தை வச்சு தான் சார் இந்த மாசத்துக்கு சம்பாதிக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன் சார். இல்லனா 2 பேருக்கு நஷ்டம் தானே சார். என்ன சொல்றீங்க? அந்த பொட்டலத்தை கொடுங்க சார். என்னடா நினைச்ச? நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எனக்கு சட்டம் தான் முக்கியம். அப்ப சட்டப்படி என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் சார் இந்த போதைப் பொருளுக்கு சொந்தக்காரன். இந்த பாருங்க, இந்த பொட்டலத்தை நான் தான் அவங்க பையில வச்சேன். நான் தான் அக்யூஸ்ட். அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார், என்ன சார் முழிக்கிறீங்க? இப்ப நான் சொன்னதை கோர்ட்லயே வந்து சொல்லுவேன். சார், இந்த பாருங்க, தப்பு செஞ்ச நானே குற்றத்தை ஒத்துக்கிறேன். நீங்க ஏன் சார் தயங்குறீங்க? என் மேல கேஸ போடுங்க. யோ கான்ஸ்டபிள், சார், இந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டு இவனை தூக்கி உள்ள போடி. ஓகே சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த அப்பாவியை விடுதலை பண்ணதுக்கு. ஏய் வாடா. சார், இருங்க சார், பேசிட்டு வந்துடுறேன். 2 minutes. எங்க இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்க. ஏய், நீ எதுக்கு இப்ப இப்படி செஞ்ச? நீ செய்யாத குற்றத்துக்கு ஒத்துக்கிட்ட. ஏங்க, உங்களுக்காக நான் உசுரை கூட கொடுப்பேங்க. இந்த ஜெயில எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. ஏங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்ததும் என் உடம்பு ஒரு செகண்ட் ஆடி போயிடுச்சு. உங்களை போய் நான் அன்னைக்கே உங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா? ஏங்க, இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க கிளம்புங்க முதல்ல. எனக்காக நீ அட விடுங்க, இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ருங்க. ஆனா உங்க மேல ஒரு கீரல் படுறது கூட விட மாட்டேன். நீங்க முதல்ல இருந்து கிளம்புங்க. இல்ல, நான் போல, நான் போக மாட்டேன். ஏங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சார், போன். சார், போன் எடுங்க சார். நாமா என்ன பாஸ், இவங்களை காப்பாத்துறத நினைச்சு நீங்க செம வம்பள மாட்டீங்க. போதைப் பொருள் கேஸ்னா சும்மாவா? வருஷ கணக்குல உள்ள கிடக்கணும் பாஸ். ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க? டேய், வாழ்நாள் பூரா அவங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்காக சில வருஷம் ஜெயில கண்டா என்னடா ஆக போகுது? சந்தோஷமா போவேன்டா பாஸ்.
சார் கதவு தரங்க சார். பாஸ் சரிடா பாபே, வேணாம் ஜாகிரதை. பாஸ். சொல்லுங்க ஆதிரா. ஹலோ சார், ஒரு எமர்ஜென்சி. நீங்க உடனே A5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? என்னாச்சுங்க? சார், அந்த சிவா எனக்காக ஜெயிலுக்கு போயிட்டான் சார். என்னங்க சொல்றீங்க? சாரி ஆதிரா, எப்படி உங்க பைக்குள்ள போதைப் பொருள் வந்துச்சு? அதான் சார் எனக்கும் தெரியல. ஏதோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி பக்காவா நடக்குது. திடீர்னு போலீஸ் வராங்க, பையில இருந்து பொட்டலத்தை எடுக்கிறாங்க, என்ன அரெஸ்ட் பண்றாங்க. நான் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு சார். இது எல்லாமே அந்த சாரோட வேலையா தான் இருக்கும். அவளும் அகிலனும் சேர்ந்துதான் உங்களை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அவங்கள சார், அவங்கள எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் சார். ஆனா இந்த சிவா அநியாயமா குற்றத்தை ஒத்துக்கிட்டு எனக்காக உள்ள இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்துங்க சார். இந்த கேஸ் நிரூபிக்கப்பட்டா சிவாவோட லைஃபே நாசமாயிடும் சார். அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வாங்க சார். போதைப் பொருளை கடத்தாம எதுக்கு வாண்டடா வந்து அரெஸ்ட் ஆனா? சார், அது எதுவுமே எனக்கு தெரியல சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். சரிங்க ஆதிரா, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க அங்க இருக்க வேணாம். நீங்க முதல்ல அங்க இருந்து கிளம்புங்க. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இங்க பாருங்க, சிவாவை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க வரி பண்ணிக்காதீங்க. நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். அம்மா ஃபோன் பண்றாங்க. ஹலோ அம்மா. ஆதிரா, என்னாச்சு உனக்கு? கால் பண்ண உனக்கு இவ்வளவு நேரம் போகவே இல்ல. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆதிரா, இப்ப நீ எங்க இருக்க ஆதிரா? நான் இப்ப ஸ்டேஷன் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். கடவுள் ஏன் தான் நம்மள இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. இங்க பாரு ஆதிரா, நீ எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். பயப்படாம இரு ஆதிரா. நாங்க ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம், வந்துடுறோம். ஐயோ அம்மா, நீங்களா யாரும் வர வேண்டாம். எங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன வெளியில விட்டுட்டாங்க. ஆதிரா, என்ன சொல்ற? உண்மையாவே உன்னை வெளியே விட்டுட்டாங்களா? ஆதிரா, இது எப்படி? என்ன நடந்துச்சு? ஆதிரா, என்ன சொல்ற? உண்மையாவே வா. அவன் பார்க்க திருமாற மாதிரியே இருந்தானா? ஆதிரா, என்னால நம்பவே முடியல ஆதிரா. அவனை பத்தி அப்புறம் சொல்றேம்மா. ஆனா இப்போதைக்கு பொருள் எப்படி என் கைக்கு வந்துச்சு, போலீஸ் எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குமா. ஆதிரா, அத பத்தி எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். எப்படியோ நீ ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டல, எனக்கு அதுவே போதும் ஆதிரா. ஆதிரா, நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. நான் இப்பவே வந்துடுறேன். நான் இப்ப வச்சிடுறேன். ஆதிராவுக்கு ஒண்ணு இல்லையே, வந்துருவால? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ஆதிரா இப்போ வந்துருவா. அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. போதைப் பொருள் வச்சிருக்காங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப எப்படி திடீர்னு விட்டாங்களாம்? அதுவும் இல்லாம ஏதோ திருமாறன் மாதிரின்னு சொன்ன, அது என்ன? அதான் எனக்கே ஆச்சரியம் தாங்க முடியல. போலீஸ் ஆதிராவை ஸ்டேஷன் கூட்டிட்டு போனப்போ அங்க ஒருத்தன் வந்து போதைப் பொருளை நான் தான் ஆதிராவோட பைக்குள்ள போட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்கான். அவன்
அவன் பாக்குறதுக்கு நம்ம திருமாற மாதிரியே இருக்கானா. என்ன உளர்ற? அது எப்படி திருமாறன் மாதிரி ஒருத்தன் இருக்க முடியும்? இறந்திருக்கானே. அச்சு அசல் அவன் பாக்குறதுக்கு திருமாறனையும் உரிச்சு வச்சிருக்கானா.